இந்த பக்கம் ஃப்ரேம் நல்லா இருக்கு. இந்த பக்கம் இது என்ன ரொம்ப மஞ்சா இருக்கு. நல்லா இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு விஜிடிகே டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது ஜில்லியன் சினிமா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஜில்லியன் சினிமா தான் இது கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஷோ, விவகாரமான ஷோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு கதை கேட்கறது ஷோ. ஏன்னா விஜய் சேதுபதியே வச்சிருக்கேன். இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சார் ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை சொல்ல போகிறேன். சுவாரஸ்யமான கதை, அதுவும் மக்களுக்கு தேவையான ஒரு கதை தான். உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான். எதுக்காக கேமரா ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஜில்லியன் சினிமாவில் தான் கேமரா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். இப்போ தான் சினிமாவே இல்லையா, அப்புறம் என்ன கேமரா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எதுக்காக கேமரா யூஸ் பண்ணணும், இந்த கேமரா பற்றின விஷயம் தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த கேமரா பற்றின விஷயம், கேமரா மாடலு, இதுக்கு எங்கே கிளாஸ் போகலாம், இந்த எப்படி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ என்ன ரீசன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த விஷயமா தான். ஒரு பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து 1 இயர் ஆகியும் தரல. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கே நடந்தது, நம்ம திருச்சி கோர்ட்டில் நடந்துச்சு. ஆனால் விஷயம் எங்கே நடந்தா, எந்த ஸ்டேட்டில் நடந்தது, எப்படி நடந்ததுன்றது விலாவரியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்ததுன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சதாக்ஷின்ற ஒரு பொண்ணு வந்து நம்ம திருச்சியில் ஒரு காலேஜில் வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 2021 வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது 4ஆம் மாசம் 20ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றப்ப எங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க, கான்பூர்ல, உத்தரப்பிரதேசில் உள்ள கான்பூர்ல வந்து சதாக்ஷின்ற பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே டேட்ல அதே ஊர்ல உள்ள ரவி சிங்ன்ற ஒரு போட்டோகிராஃபருக்கு வந்து 33,600 ரூபாய் கொடுத்து அந்த போட்டோகிராஃபரை புக் பண்றாங்க. போட்டோவும் வீடியோவும் எடுக்கணும் கல்யாணத்துக்கு. சரி, ஓகே, நல்லபடியா போட்டோ அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. போட்டோ வீடியோ புக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நல்லபடியா எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து போட்டோவும் கொடுக்கல, வீடியோ ஃபுட்டேஜ் எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு காமனா கேட்கிற விஷயம் தானே. நார்மலா ஒரு போட்டோ ஸ்டுடியோ நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 50% பேசின அமௌண்ட்ல ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு 20% ரவுண்டா ஒரு 70% வாங்கிட்டு, பேலன்ஸ் ஃபுட்டேஜ் கொடுக்குறப்ப 30% கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நார்மலா எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ஃபார்முலா. அதுல ஒரு சிலர் சில சூழ்நிலைகள் காரணமா இல்ல வேற என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியாது, ஒரு சிலர் அவங்க ஒர்க்கை ப்ராப்பரா முடிக்காம இது மாதிரி நடக்கிற கேசஸ் எல்லாம் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது மாதிரிதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எப்படின்னா, இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி இன்னும் எந்த ஒரு ஃபுட்டேஜும் கொடுக்கல அப்படின்றதுனால அவர்கிட்ட கண்டினியூஸா கேட்டு பார்த்து வெறுத்து போயிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி கரெக்ட் 30ஆம் தேதி 11ஆம் மாசம் 22 இவங்க நம்ம திருச்சி கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் திருச்சி கோர்ட் அப்படிங்கிறீங்களா? உத்தரப்பிரதேசத்துல உள்ளவங்க எதுக்கு, ஏன்னா அவங்களும் உத்தரப்பிரதேசம், அந்த போட்டோ எடுத்தவரும் உத்தரப்பிரதேசம் கான்பூர் தான். ஏன் அங்க உள்ளவங்களுக்கு இங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்றத யோசிச்சீங்கன்னா, ஏன்னா அந்த பொண்ணு இங்க மறுபடியும் படிக்க வந்துட்டாங்க. திருச்சிக்கு வந்து ஒரு காலேஜ்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கவங்க திரும்ப அங்க போய் அவங்க கேஸ்க்காக ஊருக்கு போக முடியாது, எஜுகேஷனும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கிறதுனால இங்க இருந்து கேஸை கண்டினியூ பண்றாங்க. ஏன்னா சட்டத்துல இடம் இருக்கு. அதாவது காஸ் ஆஃப் ஆக்ட், எந்த விஷயம் நடந்தாலும் எந்த ஊர்ல இருந்து வேணாலும் அந்த நீதிமன்றம் மூலியமா அவங்க அந்த வழக்கை கையாளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, ஆக்சுவலா கன்சியூமர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அது தமிழ்ல வந்து நுகர்வோர் நீதிமன்றம். நம்ம திருச்சியில வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி 30ஆம் தேதி 11ஆம் மாசம் 22ஆம் தேதி ஒரு முதல் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எனக்கு போட்டோ எடுத்து எதுவுமே தரல, போட்டோஸும் தரல, வீடியோஸும் தரல, எதுவுமே தராதனால மன உளைச்சலாகி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுனால அதுக்கப்புறம் அதை விசாரிச்ச கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, என்ன டீட்டெயில்னு விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீங்க போட்டோ வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரவி சிங்க்கு ஆர்டர் போட்டாங்க ஜட்ஜி. ஸோ ரவி சிங்க்கு வந்து அந்த போட்டோ வீடியோ கொடுக்காதனால என்ன பண்ணாங்க, மறுபடியும் இந்த 33,600 ரூபாயும் வட்டி போட்டு, அதாவது 9% வட்டி போட்டு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க கோர்ட்டு. ரவி சிங் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணு சதாக்ஷிங்க்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, மிரட்டல் விட்டாரு. மிரட்டல்னா எப்படி, கொலை மிரட்டல், எந்த மாதிரி மிரட்டல்னு தெரியல, ஏதோ ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படின்னா நவீன முறையில டிஜிட்டல், நம்ம லாஸ்டா சொன்னாலும் டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் லவ், இது மாதிரிலாம் டிஜிட்டல்லையும் மிரட்டி இருக்காரு மெயில் மூலியமா. அப்ப அதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே எல்லாம் மெயில்லாம் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இவர் மிரட்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 20,000 இழப்பீட்டு தொகை, 5,000 ரூபாய் தான் அந்த பொண்ணுக்கு வந்து வக்கீல் செலவு, இது மாதிரி கோர்ட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து வழக்கு செலவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதையும் அவர் வந்து பே பண்ணாம இருந்தனால என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு வந்து இடைக்கால மனுவை தாண்டி மறுபடியும் 3ஆவதா வந்து நிறைவேற்று மனுன்னு ஒண்ணு போடுது சதாக்ஷி அந்த நிறைவேற்று மனுன்னு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம்
என்னன்னா அதுக்கப்புறம் கோர்ட் மறுபடியும் விசாரிச்சு இவர் வந்து கோர்ட் உத்தரவை மீறிட்டாரு, இந்த பொண்ணுக்கு மிரட்டலை விடுத்தாரு, இதெல்லாம் கோர்ட் அவமதித்து கட்டலை அப்படின்னு சொல்லி கோர்ட் அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி டைரக்டா இவங்க வந்து ரவி சிங்க்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. உடனே கான்பூர்ல உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரவி சிங்கை டைரக்டா போயிட்டு பார்த்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவரு ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி நான் ஒத்துக்கிறேன், அந்த பொண்ணுக்கு வந்து நான் 1,4 லட்சம் பணத்தை கொடுத்துறேன், 1,4 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த வழக்கை சுமூகமா முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. ஸோ நான் இந்த கதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, மக்கள் நிறைய பேரும் நிறைய இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம், இல்ல நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் இந்த கேமரா வாங்குறோம்னு வச்சுங்களேன், இல்ல இந்த டிவி வாங்குறோம், இந்த டிவி வாங்கிட்டு 1 இயருக்கு கேரண்டி இல்ல வாரண்டி கொடுக்குறாங்க, அதுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா ஒரு அதே கம்பெனில போய் கேட்போம், இல்ல சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போவோம். அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல முடியாது, இல்ல பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. எப்படி சொல்றது, நான் வந்து பார்க்க மாட்டேன், இல்லைங்க இது அவ்வளவுதாங்க, இல்ல கேரண்டி முடிஞ்சு போச்சு, வாரண்டி முடிஞ்சு போச்சு, யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். சோ அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம அந்த இடத்துல ஏமாந்து தான் போறோம். மக்கள் வந்து ஏமாந்து தான் போறாங்க. உண்மையாவே மக்கள் நிறைய விஷயத்துல ஏமாந்து தான் போறோம். பண விஷயமா இருக்கட்டும், மொபைல் விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு பொருள் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஏமாந்து தான் போறோம். சோ நம்ம ஒவ்வொரு காசும் உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். சோ அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின ஒரு பொருள் வீணா போகுது, இல்ல அதுக்கான கேரண்டி இல்ல வாரண்டி இருக்கு, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வக்கீல்லாம் தேவை கிடையாது. இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வக்கீலுமே இல்லாம அந்த பொண்ணை நேரடியா போய் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. எங்கன்னா நம்ம திருச்சி கோர்ட்ல உள்ள நுகர்வோர் மன்றம் சொல்லி ஒரு நீதிமன்றம் தனியா இருக்குது. அந்த நுகர்வோர் மன்றத்துல போயிட்டு அந்த பொண்ணு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. சோ அதே மாதிரி நீங்களும் வக்கீல் வச்சு போனாலும் சரி, இல்ல நீங்களாவே கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்டா இந்த விஷயத்த அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான விஷயத்துல நீதி நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம திருச்சியில வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பொருள் வீணாயிடுச்சு, பொருளுக்கு பணம் தர மாட்டாங்க, அதே பொருளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய கேசஸ் எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனா இது தெரியாத மக்களும் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க அறியாமையில, மக்களோட அறியாமையிலும் இருக்காங்க, தெரியாமலும் இருக்காங்க. சோ இது தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. மேற்கொண்டு இந்த கேஸ் சம்பந்தமாவோ இல்ல இதே மாதிரி நீங்க எதுவும் கன்சியூமர் கோர்ட்லயோ இல்ல எதுவும் பொருள் வாங்கியோ பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வேணுமோ இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அதை பத்தின விளக்கங்கள் நாங்க கொடுக்குறோம். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஸ்டோரி டெல்லிங் ஷோல உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிகே. டாடா, பை பாய்.